வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் சில முக்கியமான இலக்கண டாபிக்ஸை ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம். இது வந்து நாளைக்கு எழுதுகிற எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் சீக்கிரமாக ரிவிஷன் மாதிரி போயிடலாம். இதுலேருந்து குறைஞ்சது ஒரு 15-20 கொஷின் வந்து நீங்கள் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு மார்க் எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல எதுகை, மோனை, இயைபு, முரண் இதிலேருந்து 2 கேள்வி கேட்டுருவாங்க. கம்பல்சரி வந்து இதுலேருந்து 2 கேள்வி வந்துடும். ஒன்று வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவது, இன்னொன்று வந்து இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எது முதல் எழுத்து எது இரண்டாவது எழுத்துன்ற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருந்திருக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ மோனைன்னு இருக்குங்களா, மோனைனா முதல் எழுத்து மோ மூ இந்த வரிசையில் வருது இல்லைங்களா, அதை வச்சு மோனைனா முதல் எழுத்துணும், அதுக்கு அடுத்து வர எதுகைனா இரண்டாவது எழுத்துணும், இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து முரண்னா என்னென்னா முரண்பட்டு வருவது, அதாவது எதிர்ச்சொல்லாக அமைவது. ஒரு சொல் இருக்குன்னா இதில் இன்னொரு சொல் வந்து அதுக்கு எதிர்ச்சொல்லாக வரும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு தீ, நீர். இப்போ மேலே வந்து தீ வந்திருக்குங்களா, அதுக்கு ஆப்போசிட் நீர் வந்திருக்குங்களா, இது வந்து முரண். சரிங்களா? முரண்பட்டு வருவது முரண் தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து இயைபு தொடைனா என்னென்னா ஏந்து வருது, அதாவது ரைமிங்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம தனை தனை தனைன்னு வருது இல்லைங்களா, அந்த ரைமிங் வேர்டு வருது இல்லைங்களா, அதை வச்சு வந்தால் இயைபு. இயைந்து வரது வந்து இயைபு. சரிங்களா? முதல் எழுத்து வந்தால் அது வந்து மோனை, இரண்டாவது எழுத்து வந்தால் அது வந்து எதுகை. முரண்பட்டு அதாவது ஆப்போசிட் வந்துச்சுன்னா அது வந்து முரண். ரைமிங் வேர்டு வந்துச்சுன்னா இயைபு. இந்த முரண்பட்டுன்றதை எப்படி சொல்லலாம்னா, நம்ம எதனா பேசுனா முரண்பாடாகவே பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது நம்மளுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறான்றதை வச்சு முரண் தொடைன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மோனையில் வந்து மோனை ஆகட்டும், எதுகை ஆகட்டும், முரண் ஆகட்டும், இயைபு ஆகட்டும். சரிங்களா? இதில் அடிமோனை சீர்மோனைன்னு இருக்குங்களா, அதே மாதிரி அடி எதுகை சீர் எதுகை அதுமாரி வரும். 2 லைன் இருக்குன்னா அதில் முதல் வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒற்றுமை என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து அடிமோனை, இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து அடி எதுகை. சரிங்களா? அதே மாதிரி சீர்மோனைனா அந்த சீரில் இருக்கிற எல்லா முதல் எழுத்து ஒன்றி வர்றது. சரிங்களா? அதே மாதிரி தான் மிச்சம் 3க்கும். இப்போ 1த்துக்கு படிச்சிட்டிங்கன்னா போதும், அதுவே தான் மிச்சம் 3த்துக்கும் வரும். இப்போது இதில் வந்து நார்மலாக மோனை, எதுகை, இயைபு, முரண் இது 4 கேட்டாங்கன்னா நம்ம நார்மலாக ஆன்சர் பண்ணிவிடுவோம். அதுலேயே வந்து 7 டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இதில் வந்து இணை, பொழிப்பு, ஒரு, கூழை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று அப்படின்ட்டு 7 வகை இருக்குது. சரிங்களா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இணைனா வந்து இப்போ எல்லாத்துக்குமே வந்து காமனாக 1ன்றது வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டுன்றது எல்லாத்துக்குமே வரும். சரிங்களா? அதை விட்டுருங்க. சரிங்களா? இணைனா 2 பேர் சேர்ந்தால் தான் இணை. சரிங்களா? இதை வச்சு இணைனா 2வது வருன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். பொழிப்பு அப்படின்னா மும்மாரி பொழிதல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பொழிப்புனா மழை பெய்யறதுன்னு ஞாபகம் வச்சுங்க, அது மும்மாரின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு 3ன்றது நேரத்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஒருவுன்றத உருவு அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்மளுக்கு உடம்பு வலினா 4 பக்கமும் உருவி விடுவாங்க இல்லைங்களா கை கால்களை, அதை வச்சு இது 4ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். கூழைனா கூரைன்னு ஞாபகம் வச்சுங்க. கூரைனா எப்படி போடுவாங்க, இப்படி போட்டு இப்படி போடுவாங்க இல்லைங்களா, இப்படி போடுவாங்க. கீழெல்லாம் வந்து இந்த செங்கல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. கூரைன்றது வந்து மேலே 2, இது இங்கே மட்டும் தான் கூரை போடுவாங்க. அதை வச்சு 2, 3 வருன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே மேற்கதுவாய், கீழ்கதுவாயில் மேற்கதுவாய்னா மேலே இருக்கிற 2 வராது. சரிங்களா? இங்கே பாருங்கள், மேல் கதுவாய்க்கும் கீழ்கதுவாய்க்கும் 1 வந்துடும். இந்த 4ன்றதும் வந்துடும். சரிங்களா? மேல் கதுவாய்னா மேலே இருக்கிற 2 வராது, கீழ்கதுவாய்னா கீழே இருக்கிற 3 வராது, மிச்சம் இருக்கிறது வந்து அந்தந்த இதுக்கு அப்படி அப்படியே வரும். சரிங்களா? முற்றுனா மொத்தமாக வர்றது தான் வந்து முற்று. இந்த மோனைக்கு சொன்னோம் இல்லைங்களா, இதுவே தான் வந்து எதுகைக்கும் சரி, இயைபுக்கும் சரி, முரணுக்கும் வரும். சரிங்களா? இது பார்த்துங்க. இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் வந்து டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஜாயின் பண்ணாதவங்க குரூப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வழாநிலை. இது வந்து எல்லாருக்குமே தெரியும், வழுநிலை வழாநிலை கேட்பாங்கன்ட்டு. சரிங்களா? இது எப்படின்னு பாருங்கள். இதில் வந்து 6 வகை இருக்குது. சரிங்களா? திணை வழாநிலை, அதாவது செல்வி பாடினால் அந்த இதுவும் மாறக்கூடாது, மாறாமல் வர்றது தான் வந்து வழாநிலை. வழுநிலைனா வழுக்கிறது, அதாவது வழுக்கி வேண்டாம் தவறி வேண்டான்னு சொல்ல இல்லைங்களா, தவறி போனால் அது வந்து வழுநிலை. சரிங்களா? வழாத நிலைனா வழாதனா தவறாத நிலை. சரிங்களா? அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வழாநிலை ஆல்ரெடி எப்படி கேட்க மாட்டாங்க, மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, வழு தான் கேட்பாங்க, எந்தில் வந்து மாறி இருக்குன்ட்டு. சரிங்களா? இதில் வந்து ஒரு சில இது டைப் இருக்குது, ஒரு 7 இருக்குது. சரிங்களா? இதில் ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இங்கே கண்ணகி வந்தான்
அப்படின்னு இருக்குது சரிங்களா. ஆனால் அங்கே வந்து கண்ணகி வந்தாள் அப்படின்னு வரணும் சரிங்களா. அதாவது பெண்ணை குறிப்பிடறதுனால பெண்பால் இதுவும் வரணும் சரிங்களா. ஆனால் வந்து வந்தான்னு முடியுது சரிங்களா. அப்போது இது தப்பு சரிங்களா. இங்கே திணை பாருங்கள், என் மாமா வந்ததுன்னு இருக்குது, என் மாமா வந்தார் அப்படின்னு வரணும். வந்ததுன்றது வந்து அக்ரிணை, அதாவது ஆடு மாடுலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு வர்றது. ஆனால் இங்கே என் மாமான்றது வந்து உயர்த்திணை இல்லைங்களா, அதனால் வந்தார் அப்படின்றது வரணும், அது வரல சரிங்களா. அப்போது அது திணைவழு. காலவழுனா கரிகாலன் நாளை வந்தான் இருக்குது சரிங்களா. கரிகாலன் நேற்று வந்தான் இருக்கணும், அப்போது காலம் மாறி இருக்குது சரிங்களா. அப்போது அது காலவழு. அடுத்து விடைவழு. விடைவழுன்னா என்னென்னா, நாளை பள்ளி திறக்கப்படுமான்ற கேள்விக்கு அப்படியே வந்து விடையை மாற்றி சொல்கிறது. என் அத்தைக்கு உடம்பு நலம் சரியில்லை அப்படின்னு மாற்றி சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து விடைவழு. இதே வந்து மரபு வழுனா நாய் கத்தும் அப்படின்னு சொல்கிறது வந்து மரபு வழி. ஏன்னா வந்து நாய் குறைக்கும்னு வரும் சரிங்களா. அது மாதிரி மாற்றி சொல்கிறதுனால அது வந்து மரபு வழு. வழு அமைதினா என்னென்னா, ஒரு பொருள் வந்து மாற்றி சொல்லிட்டா கூட அது வந்து சில காரணத்துக்காக ஏற்றுக்கொள்ளப்படும், அதனால் அது வந்து வழு அமைதின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பால் வழு அமைதினா குமார் வந்தார்னு இருக்குங்களா, இதில் வந்து குமார்ன்றது வந்து ஆண்பால், அவருக்கு வந்து வந்தான்னு வரணும். அவரை பெருமையாக, அதாவது மதிப்புக்குரிய ஆளாக சொல்கிறதுனால அந்த வந்தாருன்ற வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது சரிங்களா. அந்த மாதிரி தான் வரும். இது வந்து பிடிஎஃப்பில் பார்த்துக்குங்க. அடுத்து இதுலேயும் வந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும், விடைக்கேற்ற வினா சரிங்களா. இதுக்கு வந்து ஒரு விடை கொடுத்துருவாங்க, அதுக்கு ஏற்றனாவை நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் சரிங்களா. இதில் வந்து கொடுக்குற பதிலேருந்து நம்ம வந்து வினாவை எப்படி க்ரியேட் பண்ணணும், அதில் வந்து மையமாக ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தையை வச்சு தான் வந்து வினாவை க்ரியேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கூட கொடுத்துக்கிற 4 வினா இருக்கு இல்லைங்களா, அந்த வினாவில் எந்த வினா பொருத்தமாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். மிச்சம் 3மே வந்து சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்கும், அதனால் பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். இதில் வந்து என்னென்னா, சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியமாகும் அப்படின்னு வந்து பதில். அதுக்கு வந்து நம்ம என்ன கேள்வியாக க்ரியேட் பண்ணோன்னா, இரட்டை காப்பியங்கள் யாவை, அதாவது இது 2 இரட்டை காப்பியங்கள் இல்லைங்களா. அப்போது இரட்டை காப்பியன்றது தான் வந்து இதில் வந்து மையமாக சொல்லியிருக்காங்க. அப்போது இரட்டை காப்பியங்கள் யாவை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அப்படி இல்லைன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்பாங்க. சப்போஸ் இந்த இரட்டை காப்பியங்கள் யாவைன்ற வினா இல்லைன்னா இது கேட்கலாம் சரிங்களா. அது மாதிரி எதுவும் வந்து பொருத்தமாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, உயிரினும் ஒம்பப்படுவது எது அப்படின்னு கேட்டாலும் ஓகே சரிங்களா. அப்படி இல்லைன்னா ஒழுக்கம் எவ்வாறு ஒம்பப்படுகிறது அப்படின்னும் கேட்கலாம். எப்படியும் வந்து கேட்டிருக்காங்களோ எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி போடுங்க. அடுத்தது மொழி வந்து 3 வகைப்படும். அது வந்து தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி சரிங்களா. இது எப்படின்னா, தனியாக ஒரு சொல்லு சரிங்களா, ஒரு சொல்லு வந்து தனியாக நின்று பொருள் தருவது தனிமொழி சரிங்களா. தொடர்மொழினா என்னென்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் வந்து தொடர்ந்து பொருளை தருவது தான் வந்து தொடர்மொழி. இது வந்து படம் பார்த்தான் சரிங்களா, படம் பார்த்தான் இருக்குங்களா, அப்போ 2 சேர்ந்து தான் வந்து ஒரு பொருள் தருது. இதே வந்து தனிமொழியில் பார்த்தீங்கன்னா வா அப்படின்னா வர சொல்கிறது சரிங்களா, செய்தான் அப்படின்னா ஒரு வேலை செய்தான் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா. அடுத்து பொதுமொழி. பொதுமொழினா என்னென்னா, ஒரு சொல்லு வந்து தனித்து நின்று ஒரு பொருளையும் இதே வந்து பிரித்து பார்த்தா பொருளையும் தர்றது தான் வந்து இது சரிங்களா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்தமான், தனியாக நின்னா அந்தமான்ன்றது வந்து ஒரு தீவை குறிக்குது இல்லைங்களா. அதே வந்து பிரித்து பாருங்கள், அந்த மானை வந்து அங்கே இருக்குது பாருங்கள், அந்த மான் அப்படின்றத குறிக்கிறது சரிங்களா. அப்படி வந்தால் அது வந்து பொதுமொழி. அடுத்து தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினை, இதிலிருந்தும் கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா. இது வந்து தன்வினைனா வந்து செல்வி பாடம் கற்றால், அது வந்து அவங்களுக்கு மட்டுமே யூஸ் ஆகிற மாரி இருந்தால் அது வந்து தன்வினை. இங்கே பாருங்கள், பொருளின் பயன் செய்பவருக்கே கிடைத்தால் அது வந்து தன்வினை. செல்வி பாடம் கற்றுக்கினான்னா அவளுக்கு தான் வந்து சேரும் சரிங்களா. பாடம் கற்றேன், நான் பாடம் கற்றேன் சரிங்களா, வேறு யாரும் அதில் இன்வால்வ் ஆகல சரிங்களா. அடுத்து பிறவினை. பிறவினைனா பித்து வித்து சரிங்களா, இதை கொண்டு முடியும். ஆசிரியர் பாடம் கற்பித்தார் சரிங்களா, பாடம் கற்பித்தா வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகாது, ஸ்டூடெண்ட் உட்காந்து பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் வந்து யூஸ் ஆகும் சரிங்களா. அதே மாதிரி ராம் பாடம் படிப்பித்தான், படிப்பித்தான்னா படித்தான் கிடையாது சரிங்களா, இது நல்லா நோட் பண்ணுங்கள். படித்தான்னா ராம் பாடம் படித்தான்னு வந்தால் அது வந்து தன்வினை, படிப்பித்தான்னா நோத்துனா படிக்க வைக்கிறான், அப்போது அது பிறவினை சரிங்களா. தன்வினைக்கும் பிறவினைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இதில் சொல்லியிருப்பேன், பார்த்துக்குங்க. அடுத்து செய்வினை. செய்வினைனா ஐ சரிங்களா, ஐன்ற வார்த்தை கொண்டு முடியும் சரிங்களா. அது எப்படின்னு பாருங்கள்,
பாரதியார் குயில் பாட்டை பாடினார். சரிங்களா. ராதா பொம்மையை செய்தால், ஐ வந்தால் செய்வினை, செய் ஐ இந்த இதில் வருது இல்லைங்களா, இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து செயப்பாட்டு வினை, இது எப்படின்னா பட்டது பெற்றது, ஆள் ஆண் இந்த ரெண்டு வரும். சரிங்களா. இது ரெண்டு வந்துச்சுன்னா செயப்பாட்டு வினை. இப்போ பாருங்கள், ராமாயணம் கம்பரால் அப்படின்னு வருது இல்லைங்களா, அது வந்து செயப்பாட்டு வினை. தஞ்சை சோழனால் புகழ் பெற்றது, நம்ம என்ன சொன்னோம், பட்டது பெற்றது அந்தமாரி வரணும் இல்லைங்களா. இங்கே பட்டது வந்துக்குது, இங்கே பெற்றது வந்ததுங்களா, அப்போது இது வந்து செயப்பாட்டு வினை. வரைன்னு ஒரு வேர் சொல் இருக்குது. இந்த வேர் சொல்லை கண்டறிதலும் கேட்பாங்க. அப்படின்னா வேர் சொல்லை பெயரெச்சம், வினையெச்சம், வினைமுற்று, வினையாளனையும் பெயர், தொழில் பெயராக மாற்ற சொல்லுவாங்க. சரிங்களா. இது எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து புக்கில் இருக்குது. சரிங்களா. புக்கில் இருக்குது. இதை வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போது வரைனா பெயரெச்சம். சரிங்களா. அப்படி மாற்றணும்னா வரைந்த அப்படின்னு வரும். சரிங்களா. இப்போது பெயரெச்சமுக்கும் வினையெச்சமுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். பெயரெச்சம்னா ஆ கொண்டு முடியும். சரிங்களா. வினையெச்சம்னா ஈ மற்றும் ஊ கொண்டு முடியும். சரிங்களா. இதுதான் வந்து பெயரெச்சமும் வினையெச்சமும். இது எப்படி ஞாபகம் வச்சுலன்னா, நம்ம பெயர் இருக்கு இல்லைங்களா, ஆளுந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அட்டனன்ஸில் ஆளுந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு பெயரெச்சம்னா ஆள முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு வரைந்த ஆள முடியுதுங்களா, அது பெயரெச்சம். வந்து ஆ இ ஊ இருக்கு இல்லைங்களா, அதில் ஆ இ ஊ, அதில் ஆ போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது இ ஊ இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு முடிஞ்சால் அது வந்து வினையெச்சம். சரிங்களா. இப்போ பாருங்கள், வரைந்து ஊ ஈ அதில் முடியுதுங்க இல்லைங்களா, அதனால் அது வினையெச்சம். அடுத்து வரைந்தான். வரைந்தான்னா அது வந்து அந்த வினையை முற்று பெற செய்யுது. அதாவது அவன் செய்கிற வேலை வரைகிறது. வரைந்தான் யார், ஒரு பையன் வரைஞ்சான் அப்படின்றது சொல்லி முடியுது இல்லைங்களா, அது வந்து வினை முற்று. வரைந்தவன் வினையால் அணையும் பெயர். இது எப்படின்னா வினையால் அணையும் பெயர்ன்றது என்னென்னா அவன் உவன் அவர் உவர் அந்தமாரி கொண்டு முடியுது இல்லைங்களா, அது வந்து வினையால் அணையும் பெயர்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து வரைதல். தல்னா வந்து தொழில் பெயர். அல்லு தல்லில் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து தொழில் பெயர். இது எல்லாருக்குமே தெரியும். இதிலிருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால் பார்த்துக்குங்க நல்லா. எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதல். இது வந்து இதுவுமே வந்து கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்பாங்க. சரிங்களா. இது என்னென்னா ஒன்றும் இல்லை, ஒரு வரி கொடுத்துட்டு அது வந்து என்ன வாக்கியம்னு கேட்பாங்க. நார்மலாக வந்து ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி இருந்தால் அது வந்து செய்தி வாக்கியம். சரிங்களா. ஒரு கட்டளை இட்டு, அதாவது அதிகாரமாக ஒன்று சொல்கிறது. சரிங்களா. இப்போ நம்ம பிடி சார் வந்து ப்ரேயரில் வரிசையில் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அறிக்கை கிடையாது. சரிங்களா. அது வந்து கட்டளை, அப்படி தான் நின்று ஆகணும்னு ஒரு இதில் சொல்கிறாங்க. சரிங்களா. அதனால் அது வந்து கட்டளை வாக்கியம். வினா வாக்கியம்னா கேள்வியாக கேட்குறது வினா வாக்கியம். உணர்ச்சி வாக்கியம்னா இந்த உணர்ச்சி விஷயமாக சொல்கிறாங்க இல்லைங்களா, ஐயோ இமயம் சேர்ந்ததே, ஐயோ காமராஜர் மறைந்து விட்டாரே அப்படின்ட்டு கேட்குறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து உணர்ச்சி வாக்கியம். சரிங்களா. அடுத்து தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், அளவை வாக்கியம், உடன்பாட்டு வினை வாக்கியம், எதிர்மறை வினை வாக்கியம், இதெல்லாம் வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஒரே ஒரு லைன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிச்சுன்னா அது வந்து தனி வாக்கியம். 2-3 லைன் வந்து சேர்ந்து சொல்லிச்சுன்னா அது வந்து தொடர் வாக்கியம். இதை அப்படியே பார்த்துக்குங்க. அடுத்து நேர்கூற்று அயர்கூற்று இது பார்க்கலாம். நேர்கூற்றுனா வளவன் வந்து நான் ஊருக்கு செல்கிறேன் என்றான் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா. அயர்கூற்று வந்து வளவன் தான் மதுரை செல்கிறேன் என்று சொன்னான். வேங்கோல் வாக்கியம் தமிழை முறையாக படி, இது வந்து கட்டளை வாக்கியம். சரிங்களா. படி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து கட்டளை வாக்கியம். நீடூழி வாழ்க, வாழ்கனா வாழ்த்துதல் அதில் வரும். சரிங்களா. அடுத்து தீயன ஒழி, அது வந்து வைதல் திட்டத்து. சரிங்களா. ஒழிஞ்சு போன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது திட்டத்து. நல்ல கருத்தினை நாளும் கேள், இது வந்து வேண்டுகோள். சரிங்களா. இது வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி. சரிங்க, கேட்டுக்கன்னு சொல்கிறது. சரிங்களா. பொருள் மாறா எதிர்மறை தொடர்னா என்னென்னா, எதிர்மறையாக சொன்னாலும் பொருள் மாறாமல் இருக்கிறது. கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறாள் அப்படின்னா கலைச்செல்வி வந்து கட்டுரை எழுதாமல் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இதோட பொருள். எதிர்மறையாக வந்தாலும் அதுக்கான பொருள் மாறாமல் இருக்கிறது தான் வந்து பொருள் மாறா எதிர்மறை தொடர். சரிங்களா. அடுத்து வந்து பெயர் சொல் வகை அறிதல். இது வந்து இதில் இடுகுறி பெயர். இடுகுறி பெயர்னா என்னென்னா அதுக்கு வந்து எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் அதுக்கு ஒரு பேர் வச்சிருது. சரிங்களா. இப்போ மரம் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த ஒரு காரணமும் கிடையாது, ஆனால் அதுக்கு பேர் மரம். மண்ணுக்கும் சரி கல்லுக்கும் சரி எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டு வச்சுருக்க மாட்டாங்க, ஆனால் அதுக்கு பேர் அது வச்சுருப்பாங்க. இதே வந்து இடுகுறி சிறப்பு பெயர்னா இது வந்து மரம்ன்றது வந்து அர்த்தமே இல்லாமல் வச்சுருக்காங்க, அதனால் அது வந்து இடுகுறி பெயருங்களா. பொதுவாக வச்சுருது பொது பெயர். சரிங்களா. சிறப்பு பெயர்னா என்னென்னா மரம்ன்றது வந்து ஒரு பொதுவானது, ஆனால் இதில் வந்து சிறப்பாக தென்னை மரம் பனை மரம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து சிறப்பு பெயர். சரிங்களா. அடுத்து காரணப்பெயர். காரணப்பெயர்னா
ஒரு விஷயம் செய்கிறதுனால தான் அதுக்கு வந்து அந்த பேரையே வச்சுருப்பாங்க சரிங்களா. இப்போ பறவைனா பறக்கிறதுனால வந்து அது பறவை. முக்காலி 3 கால் இருக்கிறதுனால அது முக்காலி. நாற்காலினா 4 கால் இருக்கிறதுனால அது நாற்காலி சரிங்களா. இதே வந்து காரண சிறப்பு பெயர்னா காரணம்னா பறவை, பறக்கிறதுனால அது பறவை, அது வந்து காரண பெயர். சிறப்பு பெயர்னா பறவைன்றதுக்கு வந்து நிறைய பறவை இருக்கு இல்லைங்களா, அதில் குறிப்பாக அன்னப்பறவையை குறிப்பிடுறது வந்து சிறப்பு பெயர் சரிங்களா. அடுத்து பெயர் சொல்லின் வகை. இது வந்து 6 வகை பெயர். 1 பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருந்தாங்க சரிங்களா. பொருட்பெயர்னா குமரன், குமரி, அதாவது உயர்திணை, அக்ரிணை இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஒரு பொருளை குறிக்கிறது வந்து பொருட்பெயர். இடப்பெயர்னா ஒரு இடத்தை குறிக்கிறது இடப்பெயர். காலப்பெயர்னா காலத்தை குறிக்கிறது காலப்பெயர். சினைப்பெயர்னா நம்ம உடலோட பாகங்களை குறிக்கிறது மற்றும் செடி கொடிகளோட பாகம் குறிக்கிறதும் சினைப்பெயர் தான் சரிங்களா. அடுத்து பண்பு பெயர், ஒருத்தரோட பண்பை குறிக்கிறதும் பண்பு பெயர் தான் சரிங்களா. அவங்க அழகாகட்டும், வடிவமாகட்டும், நிறமாகட்டும், குணமாகட்டும் எது குறித்தாலும் வந்து பண்பு பெயர் தான் வரும். தொழில் பெயர்னா ஒரு தொழில் விஷயம் செய்கிறாங்கன்னா அதை குறிக்கிறது வந்து தொழில் பெயர் சரிங்களா. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இது வந்து எப்படி பண்ணால் முதல்ல ஆ ஐ இருக்கு இல்லைங்களா, அதை பார்க்கணும். அடுத்து வந்து ஆயுத எழுத்து. அடுத்து ஃபஸ்ட்டு வந்து இக்கு சரிங்களா. இக்கு கா கா கி கி கூ கூ இந்த லைனில் போகணும். அதே மாதிரி இந்த வரிசையில் பார்த்து அந்த வரிசையில் போனீங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு ஆன்சரு. அடுத்து தொகைநிலை தொடரும். தொகாநிலை தொடரும் எப்படி ஞாபகம் வச்சுலான்னு பாருங்கள். ஆற்றல் உடையது, இது வந்து வேற்றுமை தொகை. எப்படின்னா ஆற்றலை உடையது அப்படின்னு வரணும். இந்த வேற்றுமை ஒரு மறந்து வர்றதுனால அது வந்து வேற்றுமை தொகை. சுடுமண், இது வந்து வினைத்தொகை. வினைத்தொகைனா 3 காலத்தையும் காட்டும். இது எல்லாருக்குமே தெரியும். வினைனா 3 காலத்தையும் காட்டும். எப்படின்னா சுடுமண் அப்படின்றது வந்து இப்போது நிகழ்காலம், சுட்ட மண் வந்து இறந்த காலம், சுடுகின்ற மண் வந்து எதிர்காலம். இந்த 3 காலத்தையும் காட்டுறதுனால இது வந்து வினைத்தொகை சரிங்களா. அடுத்து சிற்றூர். சிற்றூர்ன்றது வந்து பண்பு தொகை சரிங்களா. இது எப்படின்னா சின்ன ஊருன்றது தான் வந்து குறிக்குது. அதாவது அந்த ஊர் வந்து சின்னதாக இருக்குன்றது அதோட பண்பு குறிக்கிறதுனால அது வந்து பண்பு தொகை சரிங்களா. அடுத்து வெற்றிலை பாக்கு, உண்மை தொகை. இது எப்படின்னா உண்மைனா அப்படின்ற வார்த்தை இருக்குதுங்களா, அது வந்து தொகைஞ்சு போகிறது தான் வந்து தொகைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இங்கே வந்து வெற்றிலையும் பாக்கும் அப்படி வரணும். ஆனால் இது வந்து தொகைஞ்சு போகிறதுனால, அதாவது மறைஞ்சிருக்கிறதுனால இது வந்து உண்மை தொகை. மலர் விழி, மலர் விழினா வந்து உவமை தொகை. இது வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். மலர் விழிக்கும் விழி மலருக்கும் உவமை தொகையும் உருவகத்துக்கும் நம்மளுக்கு வந்து வித்தியாசம் வரும், அதாவது கன்ஃபியூஷன் வரும். இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உவமையாக சொல்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அது வந்து உவமை தொகை. இதே வந்து நம்ம வந்து எந்த பொருளை ஒப்பிடுறோமோ அது வந்துச்சுன்னா, அது முன்னாடி வந்துச்சுன்னா அது வந்து உருவகம் சரிங்களா. இப்போது உவமையாக சொல்கிறது வந்து மலர், அதாவது மலர் விழின்றது என்னென்னா மலர் போன்ற விழி, அதாவது மலர் வந்து நல்லா இருக்கு இல்லைங்களா, அந்த மலரை வந்து நம்ம கண்ணுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க இல்லைங்களா. நம்மள இருக்கிற ஒரு பொருளை இன்னொன்றத்தோட கம்பேர் பண்ணுறீங்களா, அது வந்து ஓமையாக சொல்கிறது வந்து முன்னாடி வந்துச்சுன்னா அது வந்து ஓமை. அதாவது மலரை வந்து கம்பேர் பண்ணுறாங்க நம்ம கண் வந்து நான் ஒரு உருவம் இல்லைங்களா, அது பின்னாடி வருது, எது முன்னாடி வருதோ அதை போட்டுக்குங்க. இதே வந்து விழி மலர்னு வந்துச்சுன்னா அது வந்து உருவகம்னு வரும் சரிங்களா. அடுத்து மலர் விழி வந்தால் சரிங்களா, இது வந்து அன்மொழி தொகை. அதாவது ஓமை தொகையோடு சேர்த்து இன்னொரு வார்த்தையும் வந்துச்சுன்னா அது வந்து அன்மொழி தொகை வரும் சரிங்களா. அடுத்து தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர்னா கல்லூரி மாணவி மலர்விழி, அதாவது எழுவாய் செய்கிறவங்க இருக்கிறவங்கள குறிப்பிட்டு சொல்கிறதுனால வந்து அது வந்து எழுவாய் தொடர். அடுத்து இளைஞர்களே, அதாவது உணர்ச்சியோடு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து விழித்தொடர் வரும். ஒரு வினையை முடிவு பெறத்துக்காக செய்கிற தொடர் வந்து வினைமுற்று தொடர். அதாவது என்கிறார் அடியாருக்கு நல்லார், அதாவது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து வினைமுற்று தொடர். கட்டிய, இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன், பெயரெச்சம்னா ஆள முடியும், வினையச்சம்னா ஈன முடியும் சரிங்களா. அது பாருங்கள், தோன்றி ஈல முடியுதுங்களா, அப்போது வினையச்சம். கட்டிய ஆள முடியுதுங்களா, அப்போது பெயரெச்சம் சரிங்களா. தொடர்பை காட்டும், ஐ வருது இல்லைங்களா, வேற்றுமை உருவு மறைஞ்சி வருது இல்லைங்களா, அப்போது வேற்றுமை தொகாநிலை தொடர். மற்றொன்றுனா இது இன்னொன்று சொல்கிறாங்க இல்லைங்களா, ஒன்று படி இல்லைன்னா வேறு எதனா வேலை செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. மற்றொன்றுனா இடையில் வர்றது, ஒன்று படி வேலை செய் அப்படின்றது சொல்கிறது. ரெண்டு வாக்கியம் சொல்கிறோம், 2 விஷயம் செய்ய சொல்கிறோம், அதுக்கு நடுவில் வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இடைச்சொல் சரிங்களா. அடுத்து மாநிலம்.
அது வந்து உரிச்சொல் தொடர். அது மாநிலம்னா பெரிய நிலம் இல்லைங்களா, அதுக்கு உரிய மரியாதையோடு சொல்கிறதுனால அது உரிச்சொல் தொடர் ஆகுது. சரிங்களா. அடுத்து ஓடி ஓடி. ஓடி ஓடினா அடுக்கு தொடர். இப்போது ஒரு விஷயம் வந்து இப்போது ரெண்டாக பிரிச்சிங்கன்னா அது வந்து பொருள் தந்துச்சுன்னா அது வந்து அடுக்கு தொடர். அதாவது பொருள் தர விஷயத்தை அடுக்கி சொன்னால் அது வந்து அடுக்கு தொடர். இதே வந்து இரட்டை கிளவிக்கு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இரட்டை கிளவின்றது என்னென்னா இரட்டைன்னு வார்த்தையிலே வந்துதுங்களா, ரெண்டு வந்தால் தான் அது வந்து பொருளே தரும். குடு குடு அப்படி சல அப்படிலாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ரெண்டு வார்த்தை சேர்த்து வந்தால் மட்டும்தான் அது பொருள் தரும். அதனால் ரெண்டு வார்த்தை வந்தால் தான் பொருள் தருன்றதை வச்சு இரட்டை கிளவின்றதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஒளிமரபு. ஒளிமரபு வந்து எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. இதுவுமே இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் இருக்காது. முதல்ல ஆடு கத்தும், எருது எக்காலமிடும், குதிரை கனைக்கும், குரங்கு அளப்பும், சிங்கம் கர்ஜிக்கும் அல்லது முயங்கும், நரி ஊளையிடும், புலி உருமும், பூனை சீரும், யானை பிளிரும், எலி கீச்சிடும், ஆந்தை அலரும். அடுத்து காகம் கரையும், கிளி பேசும், குயில் கூவும், கூகை குழரும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், புறா குணுகும், மயில் அகவும், வண்டு முரலும், பசு கதரும். இதுக்கான ஷார்ட்கட் வேணும்னா நம்ம ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சி தமிழ்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருப்போம். அந்த பிளேலிஸ்ட்டில் இதுக்கான ஷார்ட்கட்லாம் இருக்குது, வேணுன்றவங்க பார்த்துக்குங்க. வினை மரபு. வினை மரபு வந்து இதுவும் கேட்பாங்க. அம்பு எய்தார், ஆடை நெய்தார், உமி கருக்கினார், பூ பறித்தார். பூ பறித்தாரும் வரும், கொய்தாரும் வரும், அதை பார்த்து வச்சுங்க. அடுத்து மரம் வெட்டினார், மாத்திரை விழுங்கினார், சோறு உண்டார், தண்ணீர் குடித்தார், பால் பருகினார், கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினார், முறுக்கு தின்றார். அதே போல் கூடைனா முடைந்தார். இதே வந்து கூரைன்னு இருக்கு இல்லைங்களா, கூரை வீடு சொல்கிறோம் இல்லைங்களா, கூரை வெய்தார் அப்படின்னு வரும். சரிங்களா, அதை பார்த்து வச்சுங்க, லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. அடுத்து இருப்பிடம். கரையான்னா புற்று, ஆட்டுக்கு பட்டி, மாட்டுனா தொழுவம், குதிரைக்குனா கொட்டில், கோழினா பண்ணை, குருவினா கூடு, சிலந்திக்கு வலை, எலிக்கு வலை, நண்டுக்கு வலை. சிலந்திக்கு மட்டும் சின்ன லை, மிச்சம் எல்லாத்துக்கு பெரிய லை, அதையும் பார்த்து வச்சுங்க. சிலந்தி தான் வந்து இருக்கிறதுல சின்னதாக இருக்கும் எலி நண்டு கம்பேர் பண்ணும்போது, அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தாவர உறுப்பு. வேப்பந்தழை, ஆவரங்குழை, நெல்தாள், வாழைத்தண்டு, கீரைத்தண்டு, தாழை மடல், முருங்கைக்கீரை, தென்னை ஓலை, கம்பந்தட்டு அல்லது திட்டை, ரெண்டு வரும். சரிங்களா, கம்பந்தட்டு அல்லது திட்டை, சோளத்தட்டு அப்படின்னு வரும். சரிங்களா, இதை பார்த்து வச்சுங்க. அதே போல் விலங்குக்கு பாருங்கள், கோழி கிளி, இது ரெண்டுத்துக்கு வந்துச்சுன்னா கோழி குஞ்சு கிளி குஞ்சுன்னு வரும். அணிற்பிள்ளை கீரிப்பிள்ளை வரும். பசுவுக்கு கன்று, நாய்க்கு குட்டி, புலிக்கு பறல், சிங்கத்துக்கு வந்து குருளை, யானை குதிரை எழுமை வருது இல்லைங்களா, இது மூணுத்துக்கு வந்து கன்று வரும். இது பார்த்து வச்சுங்க. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். சரிங்களா, இது இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 2-3 கொஷினாவது கேட்டுருவாங்க. இது ஆல்ரெடி வந்து நம்ம ஷார்ட்கட்டோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதுவுமே வந்து டிஎன்பிஎஸ்சி தமிழ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதாவது பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்குங்க. இப்போது நான் வந்து சீக்கிரம் அப்படியே ரிவிஷன் மாதிரி போயிடுறேன். பண்புத்தொகை. பண்புத்தொகைனா ஒரு பண்பை குறிக்கிறது. வார்த்தையை பிரிச்சிங்கன்னா மை விகுதி வரும். சரிங்களா, மைன்ற விஷயம் வரும். அப்படி வந்தால் அது வந்து பண்புத்தொகை. பண்புனா எது எதுன்னு பார்த்தீங்கன்னா நிறம், அதோட நிறம், வடிவம், சுவை, குணம், எண்ணிக்கை. சரிங்களா, இதெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு அதோட பண்பு குறிக்கிறதா அர்த்தம். சரிங்களா, நிறம்னு பார்த்தீங்கன்னா கருமை, அதாவது கருப்பு காகம், வெள்ளை புறா அப்படிலாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பண்பு தொகையில் வரும். சுவைனா அதோட சுவை, இனிப்பு புளிப்பு அதெல்லாம் சொல்லுது இல்லைங்களா, அப்படி சொன்னாலும் அது. அடுத்து குணம், அவன் நல்லவன் கெட்டவன் அப்படின்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்துச்சுன்னா அதுவும் பண்பு தொகை தான். அடுத்து எண்ணிக்கை, 8 10 இதெல்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பண்பு தொகை தான். சரிங்களா, அடுத்து இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா இதில் வந்து இரு பெயரொட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, அப்போ 2 பேர் வரும். ஒன்று சிறப்பு பெயர், பொது பெயர். எப்படின்னா தாமரை மலர். மலர்ன்றது வந்து பொதுவாக எல்லாமே வந்து மலர் தான். அதில் குறிப்பாக வந்து சிறப்பாக தாமரை மட்டும் குறிக்கிறதுனால தாமரை மறைன்றதுனால இரு பெயரொட்டு பண்பு தொகை. சரிங்களா, அடுத்து வினைத்தொகை. வினைனா வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம். வினைனா வந்து 3 காலத்தையும் காட்டும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சுடுசோறு. சுடுசோறுனா இப்போது நிகழ்காலம், சுட்ட சோறுனா இறந்த காலம், சுடுகின்ற சோறுனா எதிர்காலம். சரிங்களா, வந்துச்சுன்னா அது வந்து வினைத்தொகை. ஓமை தொகை. ஓமை தொகைனா நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஓமையாக சொல்கிற விஷயம் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா அது ஓமை தொகை. இதே வந்து எந்த உருவத்தை கம்பேர் பண்ணுறாங்களோ அது வந்துச்சுன்னா அது வந்து உருவகம். சரிங்களா, அடுத்து உம்மை தொகை. உம்மை தொகைனா
நம்ம என்ன சொன்னோம், உண்மை தொகைனா உம்முன்றது வந்து தொகைஞ்சு போகிறது, அதாவது தொலைஞ்சு போகிறது, மறைஞ்சு வர்றது. சரிங்களா? அப்படி வந்தால் வந்து அது வந்து உண்மை தொகை. அண்ணன் தம்பி அப்படின்னு வரதுல அதில் வந்து ஆக்சுவலாக அண்ணனும் தம்பியும்னு வரணும். உம்மு வந்து வெளிப்படையாக வராததுனால அது வந்து உண்மை தொகை. சரிங்களா? எண்ணுண்மை. அடுத்து எண்ணுண்மைனா அவனும் இவனும் அப்படின்னு வருது இல்லைங்களா? உம்மு வந்து வந்துடுது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எண்ணுண்மைனா என் வாயிலேருந்தே வந்து அந்த உம்முன்ற வார்த்தை வந்துடுது. அப்போது எண்ணுண்மை அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். முற்றுமைனா என்னென்னா, எண்ணுமைனா ரெண்டு பொருளை மட்டும் கம்பேர் பண்ணுறது. முற்றுமைனா எல்லாத்தையும் சேர்க்கறது. சரிங்களா? முக்காலமும் அனைவரையும், அதாவது 3 காலத்தையும் சேர்த்துக்குது, அனைவரையும் எல்லாரையும் சேர்த்துக்குது. இதே வந்து அவனும் இவனும் வந்தால் 2 பேர் மட்டும் கம்பேர் பண்ணுது. அப்போ வந்து அது வந்து எண்ணுமை. முற்றுமைனா இப்படி. சரிங்களா? இதை வந்து பார்த்துக்குங்க ஒன்ஸு. அடுத்து வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றுனா எப்படின்னா கா இயர், அதுபோல் அல்லு இதுவும் வரும். சரிங்களா? இது 4 வார்த்தை வந்து வந்துச்சுன்னா அது வந்து வியங்கோல் வினைமுற்று. எப்படி எப்படின்னு பார்த்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெல்க, வாழ்க, வீழ்க, ஒழிக, அந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து வியங்கோல் வினைமுற்று. எதிர்மறை வியங்கோல் வினைமுற்றுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊரற்க, கூறற்க, அதாவது கூறற்க, கூறாத அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? கூறுன்றது கூறுன்னு சொல்ல, கூறற்க, கூறாமல் இருக்காத அப்படின்ற மாதிரி எதிர்மறையாக வருது இல்லைங்களா? அப்படி வந்தால் அது வந்து எதிர்மறை. சரிங்களா? அடுத்து அடுக்கு தொடர் இரட்டை கேள்வி. இது வந்து நம்ம என்ன சொன்னோம், பொருள் தரத்தை அடுக்கி சொன்னால் அது வந்து அடுக்கு தொடர். பொருள் தராது, 2 வந்தால் தான் பொருள் தரணும், 2 வந்தால் தான் பொருள் தரணும்னா 2, அப்போ இரட்டை கிளவி. சரிங்களா? அப்படின்றத வச்சு இது ஞாபகம் வச்சுங்க. போன்றது வந்து தனியாக சொன்னீங்கன்னா போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது வந்து பொருள் இருக்குது. இதே வந்து படன்றத பட அப்படின்னா அதுக்கு வந்து பொருள் இல்லை. அப்போது 2 வந்தால் தான் வந்து பொருள் தருதுன்னா அப்போ வந்து இரட்டை கிளவி. சரிங்களா? அடுத்து இந்த பெயரெச்சம் வினையச்சம்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து முற்றெச்சம்னா வாக்கியமே வந்து எச்சமாக இருக்கிறது, அதாவது கற்றனன் மகிழ்ந்தான் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அது வந்து கற்று மகிழ்ந்தான் அப்படின்னு. அடுத்து இது வந்து புக்கில் இருந்தது, இது வந்து பார்த்துக்குங்க, இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து தெரிநிலை பெயரெச்சம். நம்ம பெயரெச்சம்னா என்ன சொன்னோம், ஆள முடியும்னு சொன்னோம். இதை வச்சிங்கனாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? எழுதிய கடிதம், இது வந்து செயல், அவங்க செய்கிற செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுனால தெரிநிலை பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம்னா அந்த கடிதத்தோட தன்மை, அதாவது அது சிறிய கடிதமா பெரிய கடிதமா, இல்லை புதிய பாடமா பெரிய பாடமா அப்படின்றது வந்து குறிக்குது இல்லைங்களா? அது வந்து குறிப்பு பெயரெச்சம். இடைச்சொல்னா இன், கூ இதெல்லாம் வந்து இடையில் வந்தால் வந்து அது வந்து இடைச்சொல். சரிங்களா? அடுத்து விழித்தொடர், அதாவது அழைப்பது போல் வர்றது, மழையே வா, பொன்னே கொடியே அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? அது வந்து விழித்தொடர். தொழிற் பெயர்னா அல்லு தள்ளில் முடியுது, இது நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம். சரிங்களா? அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர். இது வந்து தொழிற்பெயரே எதிர்மறையாக வந்தால் அது வந்து எதிர்மறை தொழிற்பெயர். இங்கே பாரு, செல் வந்து தொழில். சரிங்களா? செல்லாமல் இருக்கிறது வந்து எதிர்மறை தொழிற்பெயர். சரிங்களா? அப்படி மாறி வரது எதிர்மறை தொழிற்பெயர். இது வந்து வேறு சொல்லேருந்து எடுக்கிறது. இதுவும் வந்து நம்மளுக்கு அந்த பெயரெச்சம் வினையச்சம்லாம் தெரிஞ்சால் ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி வேற்றுமை தொகைனா வேற்றுமை 2ஆம் வேற்றுமையிலேருந்து லைனாக சொல்கிறேன் பாருங்கள். ஐ, ஆல், கூ, இன், அது, கண், இந்த 6 வரும். சரிங்களா? ஒரே பொருளை தர 2 சொல் அருகருகே வந்துச்சுன்னா, சரிங்களா? இப்போ மீசைன்னு இருக்கு இல்லைங்களா? மீனாலும் மேலே தான், மீசைனாலும் மேலே தான். சரிங்களா? அதே மாதிரி ஓங்கி உயர்னு இருக்கலாம், ஓங்கினா மேலே போகணும். சரிங்களா? உயர்னா உயரத்து மேலே போகிறது தான். அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை. சரிங்களா? இது எப்படின்னு பாருங்கள். செய்யுளிசைனா செய்யுள்ள ஓசை நிறைவு செய்வதற்காக சேர்க்கறது வந்து செய்யுளிசை. இது வந்து முதல் இடைக்கடை 3 இடத்துலையும் வரும். இதுவுமே கேட்க வாய்ப்பு இருக்குது. 3 இடங்களையும் நாமையும் அளபடை எதுன்னு கேட்பாங்க, அதை தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து இன்னிசை அளபடை. இடைக்கு இன்னிசை சேர்க்கறது வந்து இன்னிசை அளபடை. சொல்லிசை அளபடை வந்து ஈ என்னும் எழுத்தை கொண்டு முடிவது. இது வந்து நான் நெட்லேருந்து எடுத்தது, ஒன்ஸ் இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒற்றளபடை. ஒற்றை எழுத்து வந்து அளபெடுத்து வந்தால் அது வந்து ஒற்றளபடை. மறுமொழி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு முன்னாடி காலத்தில் ஒரு வார்த்தையை வச்சு சொல்லியிருப்பாங்க, இப்போ வந்து அது வந்து மருவி சின்னதாக சொல்லியிருப்பாங்க. அதாவது காஞ்சிபுரம்னா இப்போ காஞ்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கோயம்புத்தூர்னா கோவைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதை வந்து மருவி சொல்கிறதுனால அது வந்து மருவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இது வந்து எதிர்மறைன்னு வந்தாவே வாரா, அதாவது எதிர்மறையாக சொல்கிறது வந்து அது வந்து இது. சரிங்களா? எதிர்மறை பெயரெச்சம். ஈறு கெட்டனா லாஸ்ட்டில் வந்து கெட்டிருக்கும். சரிங்களா? அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம்.
அடுத்து உரிச்சொற்றொடர். உரிச்சொற்றொடர்னா சால தவ நனி கூர் இதெல்லாம் வரும் சரிங்களா. அதுக்குரிய வார்த்தை சிறந்ததுன்னு சொல்லுவோம் சரிங்களா. அதே வந்து சால சிறந்ததுன்னா ரொம்ப சிறந்தது அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. அது வந்து உரிச்சொற்றொடர் சரிங்களா. இதே வந்து நகரம்ன்றது ஓகே, பெரிய நகரன்றது மாநகரம் உரிய அதுக்குரிய ஒரு சிறப்பை சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா. அது வந்து உரிச்சொற்றொடர் சரிங்களா. அடுத்து அன்மொழி தொகை. பவளவாய் பேசினார் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. பவளவாயின்றது இப்போ வாயை வந்து பவளத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ வந்து எடுத்துக்காட்டுன்றது சொல்கிறத முன்னாடி சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போது ஓமையாக சொல்கிறத முன்னாடி சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ வந்து இது வந்து ஓமை தொகைங்களா. இதோட சேர்த்து பேசினார் அவங்க வந்து பேசினாங்கன்னு நார்மலாக சொல்லிருக்கலாம். ஆனால் பவளவாய் பேசினா சொல்கிறாங்க இல்லைங்களா. அன்மொழி தொகை அதை வச்சு அதாவது குறிப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பட்ட பேர் வச்சு சொல்கிற மாதிரியே வச்சுங்களேன். அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா குறிப்பாக அப்படி வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து இலக்கண போலி சரிங்களா. எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 5க்கு பதில் 5ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது வந்து இலக்கண போலி. அந்தமாரி மாற்றி சொல்கிறதுனால இலக்கண போலி சரிங்களா. தனிச்சொல்னா மாற்றி சொல்கிறது. இப்போ அலறினா அரளின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி கொப்புளத்துக்கு பொக்குளம்னு மாற்றி சொல்கிறோம் இல்லைங்களா. சதைக்கு தசை இந்த மாதிரி மாற்றி சொன்னிங்கன்னா அது வந்து தனிச்சொல். இதே வந்து கூட்டுச்சொல்னா இல்வாய் அப்படின்னு மாற்றி சொல்கிறது. வாயிலுக்கு பதில் இல்வாயின்னு மாற்றி சொல்கிறது. இப்படி மாற்றி மாற்றி சொன்னால் அது வந்து இலக்கண போலி சரிங்களா. இதுதான் வந்து நான் எடுத்துருக்கிற இலக்கணத்துக்கான ஒரு ரிவிஷன். இந்த ரிவிஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் டைமில் போட்டதுனால தப்பாக எடுத்துக்காதீங்க, நம்மளுக்கு டைம் அப்படி தான் அமைஞ்சிச்சு. அதனால் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பற்றி நிறைய குறைகள் என்ன இருந்துச்சுன்னா அதே கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அதுக்கான சேஞ்சஸை பண்ணி போட முடியும். நாளைக்கு எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே வந்து கனவுகான் சேனல் மூலிமா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே வந்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் எழுதிட்டு வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு இந்த சேனலில் பார்த்ததுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுதான் வந்து நம்ம சேனலோட க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வந்து பதட்டம் இல்லாமல் ஃப்ரீயாக எக்ஸாம் எழுதுங்க. எந்த ஒரு ப்ரெஷரையும் போட்டுக்காதீங்க. நம்ம படித்ததை நம்ம கரெக்டாக எழுதுனாவே நம்மளுக்கு வந்து கரெக்டான மார்க் வந்துடும். அதனால் மற்றதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம படித்ததை தெளிவாக எழுதணுன்ற மைண்ட் செட்டோடு போங்க. மிச்சம்லாம் வந்து அதுவே வரும். எல்லாருமே நல்லபடியாக எழுதுங்க. எழுதிட்டு வந்து உங்களுக்கான அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவுகான் ஜீவா. நன்றி, வணக்கம்.